தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி. இந்த அரசு மேல்நிலைப்பள்ளியில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறும் 350 பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த 10 ஆண்டுகளில் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 650 பிள்ளைங்க அளவுக்கு 300 பிள்ளைங்க உயர்ந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில் 350 பிள்ளைங்களுக்கு இருந்த பள்ளி கட்டிடம் தான் இந்த 650 பிள்ளைங்களுக்கும் இருக்குது. அதனால் இட நெருக்கடி ஏற்பட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. இன்றைக்கும் மணல்லையும் தரையிலையும் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு. இப்போ இதுக்கு நாங்கள் இடம் வேணும், கட்டடம் வேணும் அப்படின்னு பல தடவை அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. இன்றைக்கி கல்விங்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை, அதை முழுமையாக கொடுக்கணும். இன்றைக்கி இந்த பகுதி இந்த பகுதி மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உட்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் போதிய இடவசதி இல்லாதனால, கட்டட வசதி இல்லாதனால பல பாடப்பிரிவுகளை கொண்டு வரல. 2 பாடப்பிரிவு தான் இருக்குது. 11th 12th பார்த்திங்கன்னா கணிதவியலும் கணித அறிவியலும் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த பாடப்பிரிவுகளுமே கொண்டு வர முடியலை. இந்த சுற்றுவட்டாரத்தில் கிட்டத்தட்ட 10-15 கிராம மக்கள் இந்த பிள்ளைங்க இந்த பகுதியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க மேற்கொண்டு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்துறதுக்கு இடவசதியையும் கட்டட வசதியையும் உடனடியாக அரசாங்கம் இந்த நிதி ஆண்டிலையாவது நிதி ஒதுக்கி செஞ்சு தரணும்னு இடத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இடவசதி இல்லைன்னு சொல்லி நாங்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான ஒரு 31 சென்ட் இடம் இருக்குது, பாய் சொசைட்டியுடைய இடம். இந்த இடத்தை கண்டறிஞ்சு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். இதை பள்ளிக்கல்வித்துறைக்கு மாற்றித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அதுக்கு பாய் சொசைட்டியும் சம்மதிச்சுட்டாங்க. பள்ளிக்கல்வித்துறைக்கு இது கொடுக்கலாம், அது இதை சுற்றி தான் இருக்குது அந்த இடம். அதில் தான் இப்போ நம்ம தற்காலிகமாக செட் அமைச்சிருக்கோம். இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாய் சொசைட்டின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு விலை நிர்ணயம், அதாவது மதிப்பீடு அப்படிங்கிறது ஒரு 12.5 லட்ச ரூபா போட்டிருக்கிறாங்க. பத்திரப்பதிவுக்கு மதிப்பீடு. இந்த 12.5 லட்ச ரூபாயை மக்கள்கிட்ட கேட்குறாங்க அரசாங்கம். எப்படி மக்கள் திரட்டி கொடுக்க முடியும்? இந்த 12.5 லட்ச ரூபாயை மாவட்ட ஆட்சியரோ அல்லது இந்த பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோ தலையிட்டு இந்த பணத்தை செலுத்தி எங்களுக்கு அதை பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த இடத்த மாற்றி கொடுத்தா நபார்டு வங்கி மூலம் இதில் நாங்கள் பல கட்டடங்கள் கட்டி இங்கே இந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள 10 கிராம பிள்ளைங்கள், குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் அனைவரும், இன்னும் சொல்லப்போனால் சிறுபான்மையின மக்கள்கிட்ட பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. பெண்களை 10-12 வயதுக்கு மேலே படிக்க வைக்கிறதே ரொம்ப சிரமம். ஏன்னா பாதுகாப்பு கம்மி, ரொம்ப தூரத்துக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியாதுன்னு கஷ்டப்படுறாங்க. அந்த சூழ்நிலையில் இவங்க இந்த 10க்கு மேலே கூட இப்போ படிக்க வைக்கக்கூடிய முடியாத நிலைமை இன்றைக்கி உருவாகிருக்கு. அதனால் இதை தரம் உயர்த்தினாங்க, இதில் கட்டடம் கட்டி தந்தாங்க அப்படின்னா நிறைய பாடப்பிரிவுகளை கொண்டு வரலாம், பிள்ளைங்க அதிகமாக படிப்பாங்க, உயர்கல்விக்கு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இது அமையும்னு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுக்கிறோம்.